ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தகவலோட தான் நான் வந்து உங்களை வந்து பார்த்துருக்கேன். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நான் ஒரு பதிவில் படித்தேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது என்னது அப்படின்னா, உங்களோட பணமும் மிச்சமாகும், நிம்மதியும் அதிகமாகும். மினிமலிஸ்ட் அப்படின்ற ஒரு வாழ்க்கையோட ஒரு 10 ரகசியங்கள் தான் நான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மினிமலிசம் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு வகையான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா யூஸ் பண்ற பொருட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து அதிகப்படியா இருக்கிற மாரி தோணும். எப்போதெல்லாம் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்காக அலங்காரத்திற்கான வந்து பல பொருட்கள வந்து வாங்கி வச்சிருக்கோம். அத பயன்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்ட் அந்த கேரக்டர் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்து குப்பைய சேர்க்கிறதுக்கு மட்டுமே இந்த மாதிரியான பொருட்கள வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்ட்டு, அதுல எதையுமே வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வந்து ஆ ஃபேஷனுக்காக அதுக்கப்புறம் வந்து பல ஜோடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்லிப்பர்ஸ் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பழசாகி உபயோகம உபயோகமே இல்லாம ஆ வச்சிருக்கிற மாரி நெறைய பொருட்கள் நம்ம வந்து வீட்ல வந்து சேர்த்து வச்சிருப்போம். இந்த மினிமலிஸ்ட் நேச்சர் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, உபயோகமற்ற அப்புறம் வந்து தூக்கி எறித்துவிட்டு, மனதுக்கு பிடிச்ச 1, 2 பொருட்கள மட்டுமே வந்து இவங்க வந்து வாங்குவாங்க. அத வச்சுமே வந்து காலத்த வந்து கடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில பெரிய பெரிய பொருட்கள் கூட மேல வந்து கூட ஒரு நாட்டமே அவங்களுக்கு வந்து ஏற்படாது. பலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தங்களோட வீட்ல வந்து அலமாரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து படிச்சுட்டு புத்தகங்கள் எல்லாத்தையும் அப்புறம் வந்து சிடி பிளேயர்கள் இது எல்லாத்தையுமே வச்சு தூசி படிய வச்சிருப்பாங்க. விரல் நுனியில வந்து நினைச்ச பாடல கேட்கறதுக்கும், படத்த பார்க்கறதுக்கும், டிஜிட்டல் வழியில வந்து புத்தகங்கள படிக்கிறதுக்கும் முடியிற இந்த காலத்துல வந்து மினிமலிஸ்ட் வந்து அவங்க எதையுமே வாங்குறதும் இல்ல, சேமிக்கிறதுமே இல்ல. ஒரே ஒரு உபகரணத்த வந்து பயன்படுத்தி பல வேலைகள செய்றாங்க இல்லையா? அதாவது ஒரு பொருள யூஸ் பண்ணி நெறைய வேலைகள் செய்யக்கூடிய பொருட்கள வந்து இவங்க வாங்கவே மாட்டாங்க. பழைய முறைய வந்து பின்பற்றி இவங்க அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து முன்படு செஞ்சு முடிச்சுருவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவைக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள வந்து 6, 7 அப்படின்னு சொல்லி வாங்கி குவிக்கிறாங்க. இந்த மினிமலிஸ்ட் வந்து அந்த மாதிரியான பொருட்கள எதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க. ஆ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கிடைக்கிற பல வகையான கிளீனிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, அத வாங்கி அழகா வந்து அலமாரியில அடுக்கி வச்சுப்பாங்க. இந்த மினிமலிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரே ஒரு பொருள மட்டும் பார்த்து வாங்கி, அத வந்து கிச்சன் சிங்க், அப்புறம் வந்து டாய்லெட் கண்ணாடி, ஸ்டவ், தரை போன எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு பொருளையே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து லீவ் டேஸ்ல வந்து வெளியூருக்குலாம் போறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அனாவசியமா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோக்கள் எடுக்கிறது அதெல்லாம் வந்து இவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதேபோல நம்ம ஞாபகார்த்தமா வந்து வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா, அந்த பொருட்கள வந்து இவங்க வந்து வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஷாப்பிங் போகும்போது வந்து கண்ல கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்கும் பொருட்கள் வந்து இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இதனால வந்து அவங்களோட பணமும் மிச்சமாகுது. வீட்லயே வந்து உபயோகம் இல்லாத பொருட்களையும் அது வாங்குறதும் வந்து குறையுது. வீடும் வந்து பொலிவு இல்லாம போகும் இல்லையா? அந்த பொருட்கள வாங்கி இப்ப நம்ம வச்சிருக்கோம். அத வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினிமலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிறர் வீட்டு விசேஷங்களுக்கு செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நன்கு யோசிச்சு அவங்களுக்கு நல்ல விதத்துல உபயோகப்படக்கூடிய பொருட்கள மட்டுமே வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு முறை உபயோகிச்சுட்டு அதாவது தூக்கி போடுறோம் இல்லையா? அந்த பேப்பர் டவலு, வாட்டர் பாட்டிலு, பேப்பர் பிளேட்ட போன்ற பொருட்கள வந்து வாங்குறதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மென்ட்டுக்கு உதவக்கூடிய நீண்ட நாட்களா வந்து பயன்படும் இல்லையா? அந்த மாதிரியான பொருட்கள வாங்குறதுக்கு வந்து முன்னுரிமை அளிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கஞ்சத்தனம் இல்லாத மினிமலிசம் வந்து அனைவராலும் வந்து பின்பற்றப்படுறதுக்கு தவறு இல்ல அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். இந்த வாழ்க்கை முறை வந்து நம்மள்ல எத்தன பேருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு தெரியல. இத நான் ஒரு பதிவுல படிச்சேன். இதுல வந்து நம்மளுக்கும் வந்து பல பேருக்கு வந்து இதுல வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியே நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. இது போன்ற மேலும் மேலும் வீடியோவுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.